வடமாகாண சபையின் இன்றைய அமர்வு தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது பிராந்திய செய்தியாளர் கதிராமத்தையன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 35வது அமர்வு கைதடியில் உள்ள பேரவைச் செயலகத்திலே இன்று காலை 9:30 அளவில் ஆரம்பமாகியது. வடமாகாண சபையின் வெற்றிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய புதிய உறுப்பினர்களான கரணவாய் தெற்கைச் சேர்ந்த கணபதிப்பிள்ளை தர்மலிங்கம், துணுக்காய் பகுதியைச் சேர்ந்த வள்ளிபுரம் கமலேஸ்வரன் ஆகியோர் இன்றைய அமர்விலே பங்கேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய கன்னி உரைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் வடமாகாண சபை முன்பாக மேற்கொண்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இன்று சபையிலே உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டன. இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் எஸ். சுகிர்தன், வடமாகாண சபையால் பட்டதாரிகளுக்கு முழுமையான வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் வடமாகாண சபையினூடாக மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவே அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். எனவே இது விடயம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் கேசவன் சாய்ந்தன், வடமாகாண சபைக்கென்று ஒதுக்கப்பட்ட பல விடயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றன. சபைகள் திணைக்களங்கள் என அவற்றை அடையாளம் கண்டு அவற்றினூடாக பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் தவராசா, நாங்கள் அரச உத்தியோகம் என்ற நிலையில் இருந்து மாறி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஊடாக வேலைவாய்ப்புகளை பெற முயல வேண்டும் என்று கூறினார். மேலும் இதன்போது உரையாற்றிய பிரதி அவைத் தலைவர் அண்டனி ஜெகநாதன், பட்டதாரிகளுக்கு வாக்குறுதி அளிக்கின்ற பொழுது முடியும் என்றால் மட்டுமே உறுதியளிக்க வேண்டும், இல்லாவிட்டால் முயற்சி செய்கிறோம் என்று கூற வேண்டும். வாக்குறுதி அளித்து நிறைவேற்றப்படாததால் தான் அவர்கள் இன்று இந்த வேலையில பட்டதாரிகள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து தேநீர் இடைவேளைக்காக சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த இடைவேளையின் பொழுது முதலமைச்சர், அவைத்தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வேலையில்லா பட்டதாரிகளை அழைத்து பேச்சு நடத்தினார்கள். இதன் பொழுது கருத்து தெரிவித்த அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம், ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட உள்ள பட்டதாரிகளுக்கான பரீட்சைகள் ஊடாகவும் பிரதேச செயலகங்களில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வெற்றிடங்கள் ஊடாகவும் வேலையில்லா பட்டதாரிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் கைதடியிலிருந்து கதிராமத்தையன், ரஜினிகாந்தன்.